ஓம் சாந்தி. 15/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். பாபாவுடைய முரளிய நம்ம ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமாக கேட்கலாம். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக, யமதூதுவர்களின் தண்டனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, ராவணனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக தான் இப்போ தந்தையே வந்திருக்கின்றார். இப்போ கடவுளை எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, 63 பிறவியாக நம்ம சுதந்திரமே இல்லாமல் ஆயிட்டோம். ஆத்மா உடலில் நமக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சு. யம தூதுவர்களுடைய தண்டனையெல்லாம் நம்ம ஒரு ஜென்மமும் நம்ம அந்த உடலில் ஒரு உடலில் நடித்து, அதுக்கப்புறம் அந்த டைம் வரும்போது நம்ம அந்த உடலை விட்டு வந்தோம். அதெல்லாம் யம தூதுவர்கள் மூலமாக நமக்கு தண்டனை கிடைச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாயா ராவணன், அந்த 5 தலை 10 தலை ராவணன், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதிலேருந்து நம்மளை அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுவிப்பதற்காக தான் இப்போ கடவுளே வந்திருக்கிறாரு. கேள்வி: தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைப்பதில் முக்கிய வித்தியாசம் என்ன இருக்கிறது? இப்போ பாபா புரிய வைக்கிறாரு முரளியில். இதே நம்ம புரிய வைக்கிறோம், சில டைம்ல நம்மளும் புரிய வைப்போம். அதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில் என்னன்னா, பாபா புரிய வைக்கிற போது, தந்தை புரிய வைக்கிற போது இனிமையான குழந்தைகளேன்ட்டு கூறி புரிய வைக்கிறாராம். இதன் மூலம் தந்தையின் விஷயங்கள் அம்பு மாதிரி பதிகிறதாம். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் சகோதரர்களாகிய தங்களுக்குள் புரிய வைக்கின்ற போது இனிமையான குழந்தைகளேன்ட்டு கூற முடியாது. இப்போ நம்ம போய் ஞானம் சொல்லும் போது 7 நாள் கோர்ஸில் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம போய் இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லியா புரிய வைக்கிறோம்? ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதரர்கள். நம்ம அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு தைக்க மாட்டுதான். இதே பாபா முரளியை கேட்கும்போது நிறைய பேர் மாறிடுறாங்கல்ல. ஏன்னா கடவுளே வந்திருக்கிறாரு, இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லி என்னதான் சொல்கிறாருன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. தந்தை பெரியவராக இருக்கின்றார், அதனால தான் அவரது விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர் குழந்தைகளுக்கு உணர வைக்கின்றார். குழந்தைகளே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் தூய்மையற்று ஆகிவிட்டீர்கள், இப்போது தூய்மையாக ஆகுங்கள்னு சொல்லி நமக்கு பாபா இப்போ சொல்கிறாரு. ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை எல்லையற்ற ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு என்பதை எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற குழந்தைகள் மட்டுமே தெரிஞ்சுக்குவாங்க. வெளி உலகம் தெரியாது. கடவுளே பாடம் எடுக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் வேற வேற மாதிரி பேசுகிறாங்க. நமக்கு தான் தெரியும், கடவுளே நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, நம்மளாம் ஆத்மாக்கள் இந்த கதையை கேட்டுட்ருக்குறோம், நம்ம கதையை தான் நம்ம கேட்டுட்ருக்குறோன்றது நமக்கு தான் தெரியும். வேறு யாரும் எல்லையற்ற தந்தையை அறியவில்லை, தன்னை எல்லையற்ற குழந்தை என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. வெளி உலகத்தினர் கடவுள் தான் வந்திருக்கிறாருன்றத தெரிஞ்சிக்கல. நம்ம அவருடைய குழந்தை, எல்லையற்ற குழந்தைன்னும் அவங்க ஏற்றுக்கிறதும் இல்லை. பிரம்மாவின் வாய் வழி வம்சத்தினர் மட்டுமே அறிவார்கள். இதில் ஒரு மேஜிக் என்னன்னா, நம்ம மட்டும்தான் அந்த பிரம்மா மூலமாக வர பிகேஸ் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம், கடவுளை தெரிஞ்சுக்கிறோம். அதை மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்களாம் பிரம்மா வாய் வழி வம்சத்தவர்கள். வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நமக்கு டவுட் வருது இல்லை, இது நமக்கு மட்டும்தான் புரியுது, மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, நமக்கு தொந்தரவும் செய்கிறாங்க. இந்த வழியில் போகிறதுக்கு தொந்தரவும் ஏன் செய்கிறாங்கன்னா, அவங்களால தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. மற்றவங்க யாரும் ஏற்றுக்க முடியாது, உங்களால் மட்டும்தான் இதை ஏற்றுக்க முடியும். பிரம்மாவும் கண்டிப்பாக தேவை, அவரை தான் ஆதி தேவன் என்று கூறுகிறோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இங்கே பிரம்மாவும் முக்கியமாக தேவை, அவர் தான் ஆதி தேவன். அவரிடத்தில் தான் தந்தை பிரவேசமாகிறார். இந்த பிரம்மாவோட உடலில் தான் கடவுளை பிரவேசமாகிறார். தந்தை என்ன செய்கிறாரு? தூய்மையாக வேண்டும்ட்டு சொல்கிறாரு. தந்தையின் ஸ்ரீமத் என்னன்னா, தன்னை ஆத்மானு நிச்சயம் செய்யுங்க. குழந்தைகளுக்கு ஆத்மாவின் அறிமுகமும் கொடுத்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு பாபா நம்ம ஆத்மாதான்ற அறிமுகம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆத்மா எங்கே இருக்குன்னா நெற்றியின் நடுவில் தான் வாசம் செய்கிறது. ஆத்மாவோ அழிவற்றது, இதன் சிம்மாசனம் இந்த அழியக்கூடிய சரீரமாகும் என்று பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா அழியறதில்லை, ஆனால் இந்த உடல் மட்டும் அழிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த உடலில் தான் ஆத்மா அவசியம் நடிக்குது. ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே நமக்குள் சகோதரர்களாக இருக்கிறோம், ஒரு தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற விஷயத்தை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம உலகமே நமக்கு தான் தெரியும், உலகமே நம்மளுடைய சகோதரன் சகோதரிகள். ஏன்னா எல்லாரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள்ன்றதுனால எல்லாருமே சகோதரர்கள்ன்ற விஷயம் நமக்கு தான் தெரியும். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறுவது தவறாகும். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்றது தவறு. நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்திலும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கிறது என்று நல்ல முறையில் புரிய வைக்கின்ற போது இவர்கள் சரியாகத்தான் கூறுகின்றார்கள் என்று நினைக்கின்றனர். இப்போ எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க.
இவங்க சரியாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா எங்கேருந்தோ தேடி வந்து எல்லாமே ஞானம் இப்போ கேட்குறாங்க இன்ட்ரெஸ்டாக. எல்லாமே நல்லா தான் சொல்கிறாங்க, கரெக்டுன்னே நினைக்கிறாங்க. நாம் சகோதர சகோதரர்கள் எனில் அவசியம் தந்தையிடமிருந்து ஆசி அடைய வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே உலகத்தில் இருக்கிறவங்க கடவுளுடைய குழந்தைகள்ன்றதுனால கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து ஆசி அடையணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கிருந்து வெளியில் போனதும் மாயின் புயல்கள் சென்று விடுகின்றன. இப்போ எல்லாரும் சென்டரில் வந்து நல்லா கேட்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியே போனதும் இந்த மாயா கொடுக்குற புயலில் எல்லாரும் போயிடுறாங்க. மிக சிலரே நிலைத்து நிற்கின்றனர். கொஞ்சம் பேர் தான் வந்து பாபா மேலே இருக்கிற அன்பில் பிகேவா கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறாங்க. அனைத்து இடங்களிலும் இந்த நிலை ஏற்படுகிறது. இது வந்து நம்ம இடம் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இதே பிரச்சனையினால தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிகேவாக இருக்கிறாங்க. சிலர் அந்த மாயா இருக்க விடுறதில்ல. சிலர் சிறிது நன்றாக புரிந்திருக்கிறேனில் அதிகம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனர். சிலர் நல்லா பாபா புரிஞ்சுக்கிட்டாங்க, பாபா தான் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போது நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நேரம் நெருங்கி வர்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஒருவேளை யாராவது அதிகம் கவனம் செலுத்தவில்லை எனில் அவர் பழைய பக்தன் கிடையாது என்று கூறுவீர்கள். சிலர் வந்து ஞானம் அதிகமாக கேட்க மாட்றாங்கன்னா அவங்க இப்போ தான் பக்தி செய்கிறாங்க, இன்னும் அவங்க பக்தி முடிச்சுட்டு வருவாங்க, அவங்க பழைய ரொம்ப கால பக்தன் கிடையாதுன்னு அர்த்தம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுன்றாரு. இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் தான் புரிந்து கொள்வர். யாராவது புரிந்து கொள்ளவில்லை எனில் பிறகு புரிய வைக்கவும் முடியாது. சிலர் நம்ம நானும் சொல்கிறோம் புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவும் முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு டைம் வரல, அவங்க டைம் வந்தால் தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு புத்தி போட்டு அவங்களுக்கும் ட்ராமாவில் அடி விழும், அவங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்போ தான் கடவுளை நோக்கி புத்தி போகும். அப்போ ஞானம் சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியும். இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம போய் ஞானத்தை சொன்னோன்னா அவங்களுக்கு இதுவே எங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் பாபா சொல்கிறார், டைம் வரும், உங்களிலும் வரிசை கிரமம் இருக்கிறது. யாராவது நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு புரிய வைப்பதற்கு அதற்கு தகுந்தாற் போன்று நல்லவர்கள் அனுப்பப்படுகின்றனர் சொல்லி பாபா சொல்கிறாரு. நமக்கே இப்போ வரிசை கிரமமாக தான் நம்மளே பாபாவை அடைஞ்சிட்டு வரோன்றாரு. யாராவது நல்ல மனிதராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்தா பாரு நல்லவர்களை அனுப்புகிறாராம் பாபா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய மனிதர்கள் அந்த அளவுக்கு விரைவாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அறிவீர்கள். இப்போ பணக்காரவங்களாம் அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரைவாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆம், இவர்கள் புரிய வைப்பது நன்றாக இருக்கிறதுன்ட்டு கருத்து சொல்கிறாங்க. தந்தையின் அறிமுகத்தை முழுவதுமாக கொடுக்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு நேரம் எங்கே இருக்கிறது? நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை கேட்கவே டைமே இல்லை. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழிந்து விடும்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம போய் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். நீங்கள் வந்து கடவுளை நினச்சிங்கன்னா அவங்க பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். தந்தை இப்போது நேரடியாக ஆத்மாக்களாகிய நம்மிடம் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிஞ்சு கொண்டீர்கள். இப்போ நமக்கு தெரியுது கடவுள் தான் வந்து நம்ம கூட நேராக பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. நேரடியாக கேட்பதன் மூலம் அம்பு மிகவும் நன்றாக பதிகிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. இதே மதுபனில் போய் நம்ம பாபா மீட்டில் பாபா முரளி சொல்லும்போது நல்லாவே அவர் பேசுகிறது நமக்கு புத்தியில் வந்து அம்பு மாதிரி பாயும். அவர்கள் பீக்கு மூலமாக கேட்கின்றனர். இங்கு பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் நேரடியாகவே புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களான்னு கேட்குறாரு. இப்போ பாபா மீட்டில் பாபா பேசுறதுக்கும் நம்ம போய் முரளியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா மீட்டில் பாபா டைரெக்டாக பிரம்மா மூலமாக பேசுகிறாரு. நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தந்தை சொல்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அனைவரும் யாருக்கும் இவ்வாறு கூற முடியாது அல்லவா? இப்போ நம்ம போய் அந்த மாதிரி தந்தை சொல்கிறத கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஏன்னா நமக்கு அவங்களாம் சகோதரர்கள். அதனால் நம்ம சொல்கிறதும் அந்த அளவுக்கு புரியாது மற்றவங்களுக்குன்னு சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறோம்ல, எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறோம், புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன் நமக்கும் பாபாவுக்கும் அதான் வித்தியாசம்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அங்கு தந்தையே கிடையாது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அனைவருக்கும் யாருக்கும் இவ்வாறு கூற முடியாது அல்லவா? அங்கு தந்தை கிடையாது, இங்கு தந்தை அமர்ந்திருக்கின்றார். சென்டரில் அங்கே நம்ம புரிய வைக்கிற இடத்துலலாம் கடவுள் கிடையாது. ஆனால் கடவுள் மூலமாக நம்ம படிக்கிறோம். ஆனால் இறைவனே படிக்க மாட்டார். நம்ம இறைவன் பேரில் படிப்போம், கருவியாக இருந்து படிப்போம். பாபா சொல்கிறாரு, இங்கே வந்து பாபா மீட்டில் கடவுளே உட்காந்து பேசுகிறார் இல்லையா? தந்தை உரையாடி கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை கேட்க மாட்டீர்களா சொல்லி கேட்குறாரு. அஞ்ஞான காலத்திலும் தந்தை புரிய வைப்பதற்கும் சகோதரன் புரிய வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். தந்தையின் பிரபாவம் ஏற்படும் அளவிற்கு சகோதரன் கூறுவது ஏற்படுத்தாது. இப்போ வீட்லேயே வந்து அப்பா சொன்னாருன்னா பசங்க கேட்கும், அதே அண்ணன் சொன்னான்னா கேட்க மாட்டாங்க.
ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பிரபாவம் ஏற்படாது. அப்பா சொன்னார்னா உடனே பயந்துக்கிட்டு செய்வாங்க. ஏனெனில் தந்தை பெரியவர் அல்லவா, ஆக பயம் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கேயும் கடவுள் புரிய வைக்கிறாருன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இதே நம்ம சொன்னோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கும் தந்தை வந்து புரிய வைக்கின்றார். உங்களது தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், என்னை அடிக்கடி மறந்து போவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த பிரச்சனையை தான் பேசிட்டு இருக்கோம், கடவுளை மறந்துடும் இல்லையா. அதான் கேட்குறாரு, என்னை ஏன் நினைக்க மாட்டீங்க. தந்தை நேரடியாக கூறுகின்றார் எனில் அதன் பிரபாவம் உடனேயே ஏற்பட்டு விடுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ பாபா மீட்டில் பாபா பேசும்போது நம்ம நேரடியாக கேட்கும்போது உடனே நம்ம அதை பிரபாவம் வந்து நம்ம மேலே ஏற்பட்டுருது. அப்படியே தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. எல்லையற்ற தந்தை வந்து சொல்றாரு, இந்த பிறப்பில் நிர்விகாரிகளாக ஆகின்ற போது 21 பிறவிகளுக்கு நிர்விகாரிகளாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களா ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு பிறவி தூய்மையா இருந்து காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல இருந்து வெளியே வரும்போது 21 பர்த்துக்கு நீங்க நிர்விகாரியா ஆக போறீங்க, தூய்மையான உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக போறீங்கன்னு சொல்லி கடவுளே வந்து சொல்றாரு. இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் நமக்கு தான் புரியும். வெளி உலகத்துல ஞானத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இது என்ன நீங்க கப்ஸா விட்றீங்களான்னு கேட்பாங்க. ஆனா நமக்கு தான் புரியும். கடவுளே சொல்றாரு, ஒரு பர்த் நம்ம தூய்மையா இருந்தோம்னா அடுத்து எடுக்க போற 21 பிறகு நம்ம ராஜா மாதிரி இருக்கலான்றது நமக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன ஒரு அடுத்த ஜென்மத்துல யார் என்ன நீங்க போய் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா நமக்கு இங்க கடவுளே சொல்றது, பாபா மீட்ல சொல்லும்போது அம்பு மாதிரி பாயுதுன்றாரு. தந்தை கூறுவது அம்பு போன்ற ஆழமாக பதிகிறது. வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். சதா புதியவர்களிடம் தந்தை சந்தித்து கொண்டே இருப்பார் என்பது கிடையாது. பாபா சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். எப்பயுமே புதுசா பிகேஸ் வராங்கல்ல, அப்பெல்லாம் பாபா வந்து சொல்றாரெல்லாம் கிடையாது இல்லையா. ஒரு வருஷம் ஆனாதான் நம்மளை பாபா மீட்டிக்கே அனுப்புவாங்க. அதனால புதியவர்களெல்லாம் பாபா வந்து சந்திக்க மாட்டாரு. தலைகீழான கேள்விகளை கேட்கின்றனர். ஏன்னா அந்த புதுசா வர பிகேஸ் இருக்காங்கல்ல, ஏன் இப்படி கிடையாதா, ஏன் அப்படி கிடையாதான்ட்டு கிராஸ் கேள்விலாம் கேட்பாங்க. பாபா கிட்டே வந்து கேள்வி கேட்பாங்க. தலைகீழான கேள்விலாம் கேட்குறாங்க. புத்தியில் அவங்களுக்கு அமர்வதே கிடையாது. ஏனெனில் இது முற்றிலும் புதிய விஷயமாகும். இது உலகத்துக்கு இது புது விஷயன்றதுனால அவங்க வந்து மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க. புதுசாக வந்தவங்க அவங்க ஞானத்தை வந்து ஒரு ஒரு 5 வருஷம் ஞானத்தை கேட்டாலே முரளி ஃபுல்லாக வந்துடும். நம்ம புத்தியில் ஃபுல்லாக எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடும். தானாகவே முரளியிலே பதில் வந்துடும். ஆனால் அந்த புதுசாக வந்து 1 நாள் 2 நாள் முரளி கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி அவங்க புத்தியில் ஓடும். அப்போ அவங்களுக்கு புரியவே புரியாது. அதனால கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை எழுதிவிட்டனர். ஆனால் வேற இன்னொரு விஷயம் வந்து கிருஷ்ணர் பேரை போட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு நிறைய குழப்பம் வரும். அவரோ இருக்கவே முடியாது. இப்போது நாடகப்படி உங்களது புத்தியில் வந்திருக்கிறது, நாம் பாபாவிடம் செல்ல வேண்டும், நேரடியாக முரளி கேட்க வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் ஓடி வருகின்றீர்கள். இப்போ ட்ராமா படி பாருங்க, நமக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் ஒரே சோகம். இதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் பதில் தேடி அலைஞ்சோம். இப்போ நம்ம பாபா கிட்ட தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ட்ராமா படி நம்ம புத்தியில் வந்துச்சு. இப்போ நம்ம பாபா கிட்ட மதுபனுக்கு போகணும், போய் முரளி கேட்கணுன்ட்டு இப்போ நீங்கள் ஓடி வரீங்க. அங்கே சகோதரர்களின் மூலம் கேட்டீங்க. சென்டரில் நீங்கள் உங்கள் இடத்துல யாரோ சொன்னாங்க, நீங்கள் கேட்டீங்க. இப்போது பாபாயிடம் கேட்கணும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா மீட்டில் போய் நம்ம பாபா சொல்கிறதே கேட்க போகிறோம். தந்தை கூறுவது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதே பாபா சொல்லும் போது அது நம்ம ஆத்மால பாதிப்பை ஏற்படுத்துது. குழந்தைகளேன்ட்டு பேசுறாரு இல்லையா, யாருக்கு தான் மனம் இறங்காது. குழந்தைகளேன்ட்டு அவர் சொல்லும் போது அப்படியே மனசு உருகிடுது. குழந்தைகளே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்றாரு. இப்ப கேட்குறாரு, தந்தையை நினைவு செய்வதே கிடையாது. நீங்க ஏன் என்ன நினைக்க மாட்டீங்க, ஒரு கஷ்டம்னு வந்தா என்னை ஏன் நினைக்க மாட்டீங்க, என்ன நினைச்சீங்கன்னா அந்த திரௌபதி அது மாதிரி தான் திரௌபதி பண்ணாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் பீஷ்மர்லேருந்து தன்னோட 5 கணவர்கள்லேருந்து எல்லாரையும் சுற்றிட்டு எல்லார்ட்டையும் எதிர்பார்த்துட்டு கடைசியாக தான் கிருஷ்ணர்னு கூப்பிடும் போது தான், கிருஷ்ணான்னு கூப்பிடும் போது தான் அந்த 21 சேலை வந்தது. அதுமாரி நீங்களும் செய்கிறீங்களா? எல்லா தேகதாரிகளும் ஏன் நம்புறீங்க? ஒரு பிரச்சனைனா என்ன ஏன் கூப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவரை கூப்பிட்ட உடனே சொல்யூஷன் கொடுப்பாரு. புத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஓடக்கூடாது. ஒரு பாபா மட்டும்தான் கூப்பிடணும். கூப்பிட்ட உடனே அவர் அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணிடுவார். 21 பேருக்கு ஆஸ்தி கொடுக்க போகிறாரு. என்னை ஏன் நினைவு செய்கிறதே கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாரு. பிரச்சனை தான் உங்கள் புத்தியில் ஓடுது, என்னை ஏன் எங்கே நினைக்கிறீங்கன்றாரு. தந்தை இடத்தில் உங்களுக்கு அன்பு இல்லையா சொல்லி கேட்குறாரு. பாருங்களேன், என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லையா? எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள்? பாபா 1 மணி நேரம். அடே, நிரந்தரமாக நினைவு செய்தால்தான் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்கிறார்.
1 மணி நேரம்லாம் பத்தாது. நிரந்தரமா என்ன நினைச்சாதான் பாவம் அழியும். பல பிறவிகளின் பாவங்கள் தலை மீது இருக்கிறது. அதுதான் இப்ப பிரச்சனையா வருது. நம்ம பல ஜென்ம பாவம் நம்ம தலை மேல இருக்குது. நீங்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்தீர்கள் என்று தந்தை எதிரில் வந்து புரிய வைக்கின்றார். இப்ப பாபாவே வந்து சொல்றாரு, நான் கல்லுல இருக்கிற முள்ளுல இருக்கல, எங்க பார்த்தாலும் இருக்கிறேன்ட்டு சொல்லிட்டீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. எவ்வளவு நிந்தனம் பண்ணியிருக்கிறீங்கன்றாரு. உங்கள் மீது வழக்கு போட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்களேன். நம்ம மேல வழக்கு போட போறாராம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவர் வேற நம்ம மேல வழக்கு போட வந்திருக்கிறாரு. செய்தித்தாளில் யாரை பற்றியோ நிந்தித்து எழுதினால் அவர் மீது வழக்கு தொடுப்பார்கள் அல்லவா? நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்று தந்தை இப்போது நினைவுபடுத்துகின்றார். பாருங்களேன், பத்தாவதுக்கு இவரும் நம்மளை வந்து திட்டுறாரு. என்ன சொல்றாரு, நியூஸ் பேப்பர்ல யாரை பத்தியாவது போட்டாங்கன்னா அவங்கள பத்தி வழக்கு ஒரு கேஸ் போடுவாங்களாம். என்னை பத்தி நீ எப்படி இதெல்லாம் சொல்லலான்ட்டு. இப்ப யூடியூப்லலாம் போடுறாங்கல்ல, என்னை பத்தி எப்படி நீ இப்படி பேசலான்ட்டுலாம் கேஸ் போடுவாங்களாம். அந்த மாதிரி இவர் கேட்குறாரு, என்னை பத்தி எப்படி நீங்க தெரியாம இப்படிலாம் சொல்லலாம்? நான் கல்லுல இருக்கிறேன், முள்ளுல இருக்கிறேன், தூண்ல இருக்கிறேன், துரும்புல இருக்கிறேன், எப்படி நீங்க சொல்லலான்ட்டு நம்ம மேல கேஸ் போட போறாராம். சொல்றாரு, என்னென்ன செய்திகள்னு சொல்லி பாபா சொல்றாரு. டிராமா படி ராவணன் தொடர்பினால் தான் இவ்வாறு ஆனது என்று தந்தை புரிய வைக்கின்றார். என்ன பண்றது, டிராமா படி நான் போடணும்னா உங்க மேல 10-15 கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். இருந்தாலும் டிராமா படி நீங்க ராவணன் மாயாவோட சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டீங்கன்றனால போனா போதுன்னு விடுறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது பக்தி மார்க்கம் அனைத்துமே முடிவடைகிறது. சரி, போனது போயிடுச்சு விடுங்க. பக்தியில இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிவடைஞ்சிருச்சு, கடந்து போயிட்டது. இடையில் யாரும் தடுத்து நிறுத்துபவர்களே கிடையாது. நாளுக்கு நாள் கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதான புத்தி அதிகரிச்சு முட்டாளாகிட்டீங்க பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவரை கல்லில் இருக்கிறதால முள்ளில் இருக்கிறதாக சொல்லிவிட்டாங்க. இதுதான் எல்லை இல்லாத புத்தியற்ற நிலைன்ட்டு சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. யாரை போய் லிங்க வடிவில் வச்சு பூஜை செஞ்சு உருகி உருகி பூஜை பண்ணீங்களோ அவரே கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, நாயில இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே. எவ்வளோ கல்லு புத்தியற்ற நிலை ஆயிடுச்சு பாருங்கன்றாரு. எல்லையற்ற குழந்தைகளிடம் எல்லையில்லாத புத்தியற்ற நிலை இப்போது இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஒரு புறம் சிவபாபாவை பூஜை செய்யறாங்க, மறுபுறம் அந்த தந்தையே சர்வ வியாபின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஞானம் வந்து சரியாகும் போது தான் உலகத்துக்கே தெரிய வரும் கடவுள் வந்துட்டாருன்ட்டு. இப்போது உங்களுக்கு நினைவு வந்து விட்டது. தந்தையை நிந்திக்கும் அளவிற்கு புத்தியற்றவர்களாக இருந்து விட்டோம். இப்பதான் நமக்கு பழைய நினைவே வருது. ஐயோ, நம்ம எவ்வளோ பாபாவை நிந்திச்சிட்டோம். பரந்தாமத்துல எவ்வளோ ஹையஸ்டா இருந்தவரா நம்மளுடைய அப்பா. அவரை போய் கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டோமேன்னு சொல்லி இப்பதான் நமக்கு புத்தி வருது. இப்போது பிச்சைக்கார நிலையிலிருந்து நீங்க இளவரசரா ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தின இளவரசர் ஆவார். அவருக்கு 16,108 ராணிகள் இருந்தனர், குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் கூறிவிட்டனர். பாருங்க, சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் சொர்க்கத்துல இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு மனைவி? 16,108 மனைவி, குழந்தைகள் கூட நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கடவுளே இப்படி இருக்கிறாரு, எனக்கு 2 ஒய்ஃப் இருந்தா என்ன தப்புன்ட்டு நிறைய அதர்மம் நடக்குது. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனையே உலகத்துல. இப்போது உங்களுக்கு வெக்கம் வருகிறது சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையிலே சிவபாபா தான் வந்து 16,108 கிருஷ்ணர்களை ரெடி பண்றாருங்க. 108 லட்சுமி நாராயணன், 16,000 பேர் ராமர் சீதை இருக்கிறாங்க திரேதாயுகத்துல. அவங்களதான் ரெடி பண்ணாரு. இவரு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க பிரம்மா பாபா 16,108 பேர் வச்சு கிளாஸ் எடுத்தார்ல அந்த காலத்துல. உடனே அவருக்கு அத்தனை ராணிகள்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணருக்கு இத்தனை ராணிகள்ன்ட்டு சாஸ்திரத்துல எழுதி வச்சிட்டாங்க. யாராவது பாவம் செய்கின்றனர் எனில் பகவான் முன் சென்று காதை பிடித்து கொண்டு, ஹே பகவானே, மிகப்பெரிய தவறு ஏற்பட்டு விட்டது, கருணை காட்டுங்கள், மன்னியுங்கள் என்று சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீங்க. பாபா புரிய வைக்கிறார். நாடகத்தில் இவ்வாறு இருக்கிறது, எப்போது இவ்வாறு ஆகிறீங்களோ அப்போதுதான் நான் வருகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றார். தவறு நடந்துருச்சு, அப்ப எப்படி இந்த மாதிரிலாம் ஆகுறீங்களோ அப்பதான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது தந்தை சொல்றார், நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் நன்மை செய்யணும். நீங்க மட்டும் மாறக்கூடாது. நான் முரளி கேட்டா நான் போனேன், உங்க மூலமா ஞானம் எல்லாருக்கும் போகணுன்றாரு. எல்லா தர்மத்துக்கும் நீங்க நன்மை செய்யணுன்றாரு. ஏன்னா நம்ம தான் இந்த வேர்பகுதியில இருந்து நம்மளே தவறு பண்ணிட்டோம், எல்லாருமே தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம மூலமா எல்லாருக்கும் ஞானம் சொல்லணும். எந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறாரோ அவரை அனைத்து தர்மத்தினர்களும் சர்வ வியாபின்ட்டு கூறிவிட்டனர் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா தர்மம் நம்ம மட்டும் சொல்லல, எல்லா தர்மங்களும் நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டனர்? பகவானின் மகா வாக்கியம், நான் சர்வ வியாபி அல்ல. கடவுளே வந்து சொல்றாரு, நான் எங்கும் வியாபிச்சில்ல, நான் பரந்தாமத்துல தான் இருக்கிறேன்,
நான் சர்வவியாபி அல்லன்னு தான் அவரே சொல்றாரு. உங்களுடைய காரணத்தினால் மற்றவர்களின் நிலையும் இவ்வாறு ஆகிவிட்டது. பாருங்க, நீங்க சொன்னதுனாலதான் எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்க, நீங்க பெக்கராகி எல்லாரையும் பெக்கர் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. ஹே பதித்த பாவனனே என்று அழைக்கிறாங்க, ஆனால் புரிஞ்சு கொள்றதே கிடையாது. நாம் முதலில் வீட்டிலிருந்து வந்தபோது தூய்மையாக இருந்தோமா என்ன, தூய்மையற்றதாக இருந்தோமா என்ன கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நடிக்க வரும்போது இந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம தூய்மையற்றதா இருந்தோமா, பதித்தமா இருந்தோமா என்னன்னு பாபா கேட்குறாரு. தேக அபிமானத்தின் காரணத்தினாலதான் நான் இந்த உடல் நினைச்சு தான் இந்த மாதிரி தூய்மையற்றவங்களா ஆயிட்டோம்னு சொல்றாரு. எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் அவர்களிடத்தில் பரமாத்மாவின் அறிமுகம் உங்களிடம் இருக்கிறதான்னு கேளுங்க. அவர் யார், எங்கு வசிக்கின்றார் என்று கேட்டால் மேலிருந்து என்றுதான் சொல்லுவாங்க. நீங்க இந்த கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. பரம்பிதா பரமாத்மா யாரு, எங்க வசிக்கிறாருன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, மேலிருந்து வர்றாருன்னு தான் சொல்லுவாங்க, அல்லது சர்வவியாபி என்று கூறிவிடுவார்கள் பாபா சொல்றார். சிலர் மேல இருந்து வருவாருன்னு சொல்லுவாங்க, சிலர் சர்வவியாபி என்று சொல்லிடுவாங்க. உங்களது கவனிப்பு முழு உலகையும் சரிவிற்கு வழிவகுத்து விடுகிறது என்று தந்தை கூறுகின்றார். இப்ப நீங்க பண்ணதுதான் இப்ப முழு உலகமே என்ன ஆயிடுச்சு, கீழே இறங்கி வந்துருச்சுன்றாரு. நீங்கள் தான் நிமித்தமா இருக்கிறீங்க, அனைவருக்கும் புரிய வைக்கணும். இப்ப கருவியாகி நீங்க தான் டிராமா படி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நாடகப்படி ஏற்பட்டாலும் கூட தூய்மையற்றவராக ஆகிவிட்டீங்க அல்லவா, அனைவரும் பாவாத்மாக்களாக இப்ப இருக்கிறீங்க, இப்போது புண்ணிய ஆத்மா ஆவதற்காக அழைக்கிறீங்கன்னு பாபா சொல்றாரு. நாடகப்படி நீங்க எல்லாம் தூய்மையற்று போயிட்டீங்க, இப்ப என்னை கூப்பிடுறீங்க, பதித்த பாவனே வாருங்கள்ட்டு கூப்பிடுறீங்கன்றாரு. அனைத்து தர்ம ஆத்மாக்களும் முக்திதாம வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். இப்ப எல்லாருமே பரந்தாமம் தான் போகணும், அங்கு தூய்மையாக இருப்பீங்க. இதுவும் நாடகத்தில் அமைந்துள்ளது. இதை தந்தை தான் இப்ப புரிய வைக்கின்றார். இது அனைத்து தர்மத்திற்கான ஞானமாகும். பாருங்க, இது நமக்கு மட்டும் கிடையாது இந்த ஞானம், உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம சகோதரன் சகோதரிகள், எல்லா தர்மத்துக்காரங்களுக்கும் இந்த ஞானம் தான். எல்லாருக்கும் இதை புரிய வைக்கணும். பாபாவிடம் செய்தி வந்தது, உங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் பரமாத்மாவாக நினைத்து நமஸ்கரிக்கின்றேன் என்று ஒரு ஆச்சாரியார் கூறினார். பாபாட்ட ஒரு செய்தி வந்ததான். ஒருத்தர் சொன்னாராம், ஒரு ஆச்சாரியார் சொன்னாராம், உங்க எல்லா ஆத்மாக்களையும் நான் பரமாத்மாவா நினைச்சு நமஸ்கரிக்கிறேன்ட்டு சொன்னாராம். எவ்வளவு பேர் பரமாத்மாக்களாக இருக்கிறார்களா என்ன பாபாக்கு டென்ஷன் ஆயிடுச்சான். பாபாட்ட ஒரு செய்தி வந்ததான், எதையும் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு பாபா சொல்றாரு. எல்லாரும் எப்படி பரமாத்மாவா இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு, எல்லாரையும் நான் பரமாத்மாவா நினைத்து நமஸ்கரிக்கிறேன்ட்டு சொன்னாராம். பாருங்க, ஞானத்தையே புரிஞ்சுக்கிறதே இல்லை. யார் அதிக பக்தி செய்ய வில்லையோ அவர்கள் நிலைத்திருப்பதே கிடையாது. யாரோ பக்தி செய்யலையோ, பக்தி செஞ்சவங்க தான் கடவுளை பரமாத்மாவை தேடி தேடி அலைவாங்க, கடைசி பிறவில அவங்களுக்கு கிடைப்பாரு பரமாத்மா. அந்த அளவுக்கு பக்தி செய்யாதவங்க இங்க பிகேவா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. சென்டர்களிலும் சிலர் சில காலம் நிலைத்திருக்கின்றனர், சிலர் சில காலம். இந்த சென்டர் கூட வராங்களே, சில காலம் வராங்க, சில காலம் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க, அட்ரஸ் எங்க போறாங்கன்னே தெரியாது. இதன் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் பக்தி குறைவாக செய்திருக்கின்றனர். அப்ப யார் நிறைய பக்தி பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ஞானத்துல கடைசி வரைக்கும் இருக்க முடியுன்றாரு. அதனால தான் நிலைத்திருப்பதே கிடையாது. பக்தி கம்மியா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஞானம் குறைவா தான் எடுத்துக்குவாங்க, இங்க ஞானத்துல நிலைத்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இருப்பினும் எங்கு செல்வாங்க, இருந்தாலும் வெளியே போயிட்டு பக்தி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போவாங்க, பக்தி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, கடைசியா இங்கதான் வருவாங்க. வேற எந்த கடையுமே கிடையாது, கடைசியா எல்லாரும் இங்கதான் வந்தாகணும். மனிதர்கள் விரைவாக புரிந்து கொள்வதற்கு என்ன யுக்தியை உருவாக்குதுன்ட்டு நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம பாபா ஞானத்தை கொடுக்குறாரு, வெளியில போய் பாபா நம்மளை புரிய வைக்க சொல்றாரு. அவரே சொல்லும் போது எல்லாருக்கும் புரிஞ்சுது, நம்ம சொன்னாதான் யாருக்கும் புரிய மாட்டுது. இப்ப யுக்தியை உருவாக்குங்கன்றாரு, எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்ட்டு. இப்போது அனைவருக்கும் செய்தி கொடுக்கணும், என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது, விநாசத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் செய்தி கொடுக்கணும்னு பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். நீங்களே முழுமையாக நினைவு செய்யலனா உங்களது அம்பு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும். அங்க வச்சு அடிக்கிறாரு பாருங்க பாயிண்ட்ல. போய் சொல்றீங்கல்ல, கடவுளை நினைங்க உங்க பாவம் அழிஞ்சிரும்ட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க செய்றீங்களான்னு நம்மள கேக்குறாரு. நீங்களே செய்யலன்னா உங்க அம்பு எப்படி மத்தவங்க மேல பாதிப்பு ஏற்படுத்தும்னு கேக்குறாரு. நல்லா வச்சு செய்யறாரு நம்மள. அதனால்தான் பாபா இப்ப சொல்றாரு, சாட் வையுங்கள். இப்ப சொல்றாரு நம்மள சொல்றாரு, ஒழுங்கா சாட் வைங்க. காலையில இருந்து எவ்வளவு நேரம் என்ன நினைச்சேன் அப்படின்ட்டு சாட் வைங்கன்றாரு. தூய்மை ஆவதுதான் முக்கியமான விஷயமாகும். இப்ப நீங்க சொல்றது, ஞானம் சொல்றதெல்லாம் பெருசு கிடையாது. நீங்க தூய்மையானீங்களா, ஆத்மான்னு நினைச்சு பாபாவை நினைவு செஞ்சீங்களா, நினைவு செஞ்சு எவ்வளோ நேரம் நினைவு பண்ணீங்க, எவ்வளோ உங்க பாவம் போச்சு, நீங்க எவ்வளோ தூய்மையானீங்க
செக் பண்ணுங்கன்றாரு. எந்த அளவிற்கு தூய்மை ஆகின்றோமோ அந்த அளவிற்கு ஞானம் தாரணை ஏற்படும். நம்ம ஆத்மா தூய்மையாக பாபா சொல்ற ஞானம் புத்தியில நல்லா ஸ்டோர் ஆகுன்றாரு. குஷியும் ஏற்படும். நாளுக்கு நாள் உங்களுக்கு கவலைலாம் வராது, சோகமாலாம் இருக்க மாட்டீங்க. போக போக ஞானம் கேட்க கேட்க என்ன ஆகும்னா குஷியா ஏற்படும்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டும். போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் அழிய அழிய ரொம்ப குஷி வரணும்ன்றாரு பாபா. நாம் அனைவரையும் முன்னேற்றுகிறோம்ட்டு உங்களுக்கு குஷி வரணும். நீங்க சொல்றதெல்லாம் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். போக போக நீங்க பாவம் அழிஞ்சிருச்சுன்னா நீங்க பாக்குறதுக்கே ஃபரிஸ்தா மாதிரி இருப்பீங்க. உங்களை பார்த்தே எல்லாரும் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான் சரின்ட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம எல்லாரையும் முன்னேற்றுவோம். அப்போ நமக்கு போக போக குஷி ஏறும்னு சொல்றாரு. தந்தை வந்துதான் இப்போ சத்கதியே அளிக்கின்றார். தந்தைக்கு துக்கம் மற்றும் குஷிக்கான விஷயமே கிடையாது. கடவுளுக்கு எங்க இருந்து துக்கம் குஷி எல்லாம்? அவர் எப்பயுமே சச்சிதானந்த சுரூபமா இருக்கிறாரு. அவரு நடிப்புலயே வர்றது கிடையாது. பிறப்பிறப்புல வந்தா அவரும் கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருவாரு. அவரு பிறப்பிறப்புலயே வராதனால அவரு சதா குஷியா இருக்கிறாரு. சச்சிதானந்த சுரூபமா இருக்கிறாரு. இது நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு எந்த துக்கமும் இருக்காது. தந்தை கிடைத்து விட்டார், வேற என்ன வேண்டும் பாபா சொல்றாரு. கடவுளே கிடைச்சிட்டாரு, வேற என்ன வேண்டும்? இந்த மனிதர்கள் என்ன பண்ண போறாங்க? அவங்க கூட இருந்துதான் இவ்வளவு நாள் நம்மள துக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா? இப்ப நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, வேற என்ன வேண்டும் பாபா சொல்றாரு. 2 கைகளுடைய மனிதனுடைய உதவி வேணுமா, இல்ல 1000 கரங்களுடைய தந்தையினுடைய உதவி வேணுமா? தந்தையின் வழிபடி நடந்தால் போதும் பாபா சொல்றாரு. நீங்க என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்தா போதும், உங்களை அப்படியே ராஜா மாதிரி ராணி மாதிரி வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த அறிவுரைகளும் இப்போதுதான் கிடைக்கிறது, சத்தியுகத்துல கிடைக்காது. இப்பதான் கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு. இப்பதான் நமக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பாபா சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் சொர்க்கத்துக்கு போனா அப்புறம் தேவதைகளோட தான் வாழ போறோம். அப்ப மனிதர்களோட தான் நம்ம வாழ்வோம். இப்பதான் நமக்கு கடவுளே கிடைச்சிருக்காரு. இந்த ஒரு பிறவி அவர் சொல் பேச்சு கேட்டோன்னா ராணி மாதிரி நம்மளை வச்சிருப்பான்னு சொல்றாரு. அங்கு ஞானத்தில் விஷயமே கிடையாது. அங்க ஞானம்ன்றதே கிடையாது சொர்க்கத்துல. அங்க ஏற்கனவே எல்லாரும் ஆத்ம உணர்வுல தான் நடிப்பாங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அந்த உடலை இயக்குவாங்க. அதனால குஷியா இருப்பாங்க. இங்கு உங்களுக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் எனில் உங்களுக்கு சொர்க்கத்தை விட அதிக குஷி இருக்கணும். பாருங்க, சொர்க்கத்துல இருக்கிற குஷியை விட இங்க கடவுளே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னும் போது எவ்வளவு குஷி இருக்கணும். என் கூட இறைவனே இருக்கிறாரு. இதே சொர்க்கத்துல இறைவன் இருக்க மாட்டாரு, தேவதைகளோட நம்ம வாழ்வோம், அப்பயே குஷியா தான் இருப்போம். ஆனா இப்ப கடவுளே என் கூட இருக்கிறாரு, அவரும் என் கூட ஒரு மனுஷனும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கண்ணுக்கு தான் தெரியல, ஆனா நம்ம கூட இருக்கிறாரு. பாபா பாபான்னு நம்ம கூப்பிடும் போது நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும்னு சொல்றாரு. நீங்கள் அயல் நாட்டிற்கு சென்றும் இதை புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அந்த காலத்திலேயே ஜானகி தாதி எல்லாரும் போய் அயல் நாட்டுல எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் போய் புரிய வச்சாங்க. எல்லாருக்கும் மாயாதான் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த மாயாவை வென்று தானே போய் எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கிறாங்க. அனைத்து தர்மத்தினர் மீதும் உங்களுக்கு கருணை ஏற்படுகிறது. இப்ப நம்ம எல்லா தர்மத்தினருக்கும் சொல்லணும், ஏன்னா அவங்களும் நம்ம சகோதரன் சகோதரிகள், எல்லார் மேலும் கருணை ஏற்படுகிறது சொல்றாரு. ஹே பகவான், கருணை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், துக்கத்திலிருந்து விடுவீங்கள் என்று அனைவருமே கூறுகின்றனர். ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது. பாருங்களேன், ஒரு கஷ்டம் வந்துட்டா கூப்பிடுறாங்க கடவுளை, ஆனா அந்த ஞானத்தை புரிய வச்சோன்னா ஏத்துக்கவே மாட்டுறாங்க. கஷ்டம்தான் படுறாங்க, பார்த்தா பாவமா இருக்குது. சரி, ஞானத்தை சொல்லி புரிய வச்சா அவங்களுக்கும் கடவுள் கிடைப்பாரு. கடவுளை நினைச்சாங்கன்னா பாவம் போயிருமேன்னு சொன்னா புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு சொல்றாரு. தந்தை பல வகையான யுக்திகள் எல்லாம் சொல்றாரு. நீங்கள் ராவணன் சிறையில இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிறது பத்தாம மத்தவங்களுக்கும் போய் சொல்லுங்க, நீங்க மாயாவோட சிறையில மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனா நம்ம புரிய வைக்கலாம்னு போனா நம்மளையும் மாட்டி விட்டுலான்னு பார்ப்பாங்க. நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்க நல்லா பழையபடி வாழுங்கன்னு சொல்லி நம்மளையும் ஜெயிலில் போட பார்க்கலான்னு இருப்பாங்க. அவங்க தான் ஜெயிலில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் மீட் எடுக்கலான்னு போனா நம்மளையும் ஜெயிலில் பிடிச்சி இழுத்து தள்ளிடுவாங்க. சுதந்திரம் வேண்டும் என்று கூறுகின்றனர். அவங்க சொல்றாங்க சுதந்திரம் வேண்டும் சொல்றாங்க. ஆனா உண்மையில எது சுதந்திரம்ட்டு சொல்லப்படுது என்பது யாருக்குமே தெரியல பாபா சொல்றாரு. இப்ப காந்தியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இந்த ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து. இருந்தாலும் உண்மையான சுதந்திரம் எதுன்னே யாருக்குமே தெரியலன்னு பாபா சொல்றாரு. இந்த 5 தலை, ஒன்னொன்னு ஒரு ஆணுக்கு 5 தலை, பெண்ணுக்கு 5 தலை, அதுதான் ராவணன் சொல்லப்படுது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதனாலதான் இவ்வளவு கொலை கொள்ளை எல்லாமே நாளுக்கு நாள் கிரைம் தான். நியூஸ் எடுத்தாலே கிரைம் தான். அதோட காரணம் என்னன்னு நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு காமமா இருக்கும்ல, கோபம், இல்லைன்னா பற்றுனால கொலை பண்ணியிருப்பாங்க, இல்ல ஆசைனால கொலை பண்ணியிருப்பாங்க, நகை நட்டு இதெல்லாம் திருறதுக்காக ஒரு ஆளையே கொலை பண்ணியிருப்பாங்க,
இன்னொன்று அகங்காரத்தினால நான் பெருசா நீ பெருசான்ட்டு அடிச்சுன்னு செத்து போயிருப்பாங்க. இந்த 5 விகாரத்தினால தான் கொலை கொள்ளை கிரைமே இப்போ இருக்குது உலகத்துல. எல்லாருமே ராவணன் சிறையில் அனைவரும் மாட்டியிருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றார். இப்போ நம்மளை விடுவிக்கிறார் பாபா. இல்லைன்னா நம்மளும் போய் ஒருத்தவங்க மாற்றி சண்டை போட்டுக்கின்னு இருப்போம். இவ்வளோ நேரம் சண்டை தான் நடக்கும். ஆனால் பாபா நம்மளை அமைதியாக இருக்க வைக்கிறாரு. இப்போது உண்மையான சுதந்திரம் கொடுப்பதற்காக தான் தந்தையே வந்திருக்கின்றார். இருப்பினும் ராவணன் சிறையில் அடிமைகளாகி பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நம்மளை விடுவிக்கிறாரு. இருந்தாலும் இன்னும் அடிமையா இருக்கிறவங்க பிகேசே கூட பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்றாரு. உண்மையான சுதந்திரம் எது என்பதை மனிதர்களுக்கு நீங்க சொல்லணும். இங்க ராவணன் ராஜ்யத்துல சுதந்திரமே கிடையாது என்று நீங்கள் பத்திரிகைகளும் போடணும். மிகவும் அளவாக எழுதணும். நிறைய எழுதக்கூடாது. அதிகமா எழுதினா யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா என்ன என்று கேளுங்கள். எல்லார்ட்டையும் கேளுங்க, நீங்க உண்மையா சுதந்திரமா இருக்கிறீங்களா? அதை எல்லாரையும் கேளுங்க. இன்னைக்கு கூட ஒரு போலீஸ், சிபிசிஐடி போலீஸ் வந்தாங்க, ஒரு லேடி. அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களாலே ஃப்ரீயாக இருக்க முடியல. எனக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் உடம்ப நான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கே ஏதோ சுதந்திரம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது எல்லாருமே அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் ராவணன் சிறையில் மாட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களது பிரபாவம் அயல் நாட்டினருக்கு ஏற்படும் போது பிறகு இங்கிருப்பவர்களும் புரிந்து கொள்வார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க மாயா சிறையில எல்லாருமே மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்க இதே மாதிரி பாபா முரளி கேட்டு மாற மாற வெளிநாட்டினருக்கு கூட உங்க பிரபாவம் ஏற்படும் போது தான் இந்த பாரதத்துல இருக்கிறவங்களே உங்களை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கங்கையினோட அருமை கங்கை இருக்கிற இடத்துல தெரியாது இல்ல, வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியில இருந்தெல்லாம் அந்த கங்கை நதி கரைக்கு வருவாங்க. ஆனா கங்கையில இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அது மாதிரிதான் இந்த ஞானம் இந்தியாவில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு இங்க ஓடி வரும்போது தான் என்னமோ இருக்குன்ட்டு இங்க இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஒருவரை ஒருவர் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக இது சுதந்திரமா என்ன சொல்லி பாபா சொல்றாரு. சுதந்திரத்தை உங்களுக்கு தந்தை இப்ப கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்ப நம்ம எதையாவது ஒண்ணு தனிச்சு செய்ய முடியுதா? ஏகப்பட்ட நம்மள நிம்மதியா ஒரு ஃப்ரீடமா விடவே மாட்டுறாங்க. இப்ப கடவுளோட வழியில போறது கூட நம்மளை விடுறாங்களா என்ன? அப்ப நமக்கு உண்மையான சுதந்திரமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ராவணன் சிறையிலிருந்து சுதந்திரத்தை இப்ப நம்ம அடித்து கொண்டிருக்கின்றார். நாம் அங்கு சத்தியுகத்துல மிகவும் சுதந்திரமாக மிக செல்வந்தர்களாகவும் இருந்தோம் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. யாருடைய பார்வையும் விழுவது கிடையாது. இங்க பாருங்களேன், நம்ம நல்லா வாழ்ந்தாலே கண்ணார் போட்டுருவாங்க, திருஷ்டி பட்டுரும். மறுநாளே நமக்கு என்ன ஆயிடும், உடம்பு சரியில்லாம போயிடும். ஆனா அங்க சத்தியுகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி செல்வந்தர்களா சுதந்திரமா இருப்பாங்க. அங்க யாருடைய பார்வையும் விழாதுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது பலவீனமாக ஆகுறீங்களோ அப்போது அனைவரின் திருஷ்டியும் உங்களது செல்வத்தின் மீது விழுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் மேல யாராவது அவங்க மேல கண்ணு வந்துதான் அவங்க செல்வம் எப்படி அவங்க செல்வம் தான் அதிகமா இருந்திருக்கும். பிரஜைகளை விட நிறைய மாளிகை எல்லாம் அதிகமா இருந்திருக்கும். இருந்தாலும் பிரஜைகள் இவ்வளோ செல்வம் வச்சுக்கிறாங்க, இவங்கள்ட்ட சுருட்டின்னு நினைச்சிருப்பாங்களா? அந்த மாதிரி விழாது. ஏன்னா அப்ப ஆத்ம உணர்வுலாம் நம்ம இருக்கும்போது, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கும்போது யாருடைய திருஷ்டியும் நம்ம மேல படாது. ஆனா எப்போ நம்ம ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து தேக அபிமானியா ஆயிட்டோமோ, பலவீனமா ஆயிட்டோமோ, அப்பதான் எல்லாரோட பார்வையும் நம்ம செல்வத்தின் மீது விழுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அந்த முகமது கசினி கோயில்களில் கொள்ளையடித்தார் எனில் உங்களது சுதந்திரம் நீங்கி விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப துவாபர யுகத்துல இருந்து தான் அந்த கோயில் கட்டும் போது நம்ம பலவீனமா இருந்ததுனால வெளிநாட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப முகமது கஜினி 17 முறை கொள்ளையடிச்சார். சோம்நாத் கோயில்ல தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு போனாரு. அப்பதான் உங்களோட சுதந்திரம் நீங்கி விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. ராவணன் ராஜ்யத்தில் அடிமைகளாக ஆகிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ராவணனோட ராஜ்யம் நடக்குது, இதுல எல்லாரும் அடிமை ஆயிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்க புருஷோத்தம சங்கமேகத்துல இருக்கிறீங்க. இப்போது உண்மையான சுதந்திரம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் சுதந்திரத்தை புரிந்து கொள்வதே கிடையாது. அவங்க இந்த உண்மையான சுதந்திரம் எதுன்றத வெளி உலகத்தினர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆக இந்த விஷயத்தையும் யுக்தியாக புரிய வைக்கணும். இருந்தாலும் இதை நம்ம போய் டக்குன்னு சொன்னோம்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால யுக்தியா புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் கல்பத்துக்கு முன்னாடி சுதந்திரம் அடைந்திருந்தார்களோ அவங்க தான் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் எனில் முட்டாள்களை போன்று எவ்வளவு வாக்குவாதம் செய்யறாங்க பாருங்களேன். நம்ம ஞானத்தை போயிட்டு புரிய வச்சேன்னா முட்டாள் மாதிரி நம்ம கூட வாக்குவாதம் பண்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நேரத்தை வீணாகுகின்றீர்கள்
பேசுவதற்கு மனம் விரும்புவது கிடையாது. இப்ப டைம் வேஸ்ட் பண்றாங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க போய் ஞானத்த சொல்லி இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க அமைதியா யோகா பண்ணுங்கன்றாரு பாபா. போய் அவங்களுக்கு புரிய வச்சு நீங்க டென்ஷன் ஆவாதீங்கன்றாரு. அதனால பேசுவதற்கு மனம் விரும்புவது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வந்து சுதந்திரம் கொடுக்குறாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு. ராவணன் அடிமைத்தனத்துல இருந்து அதிக துக்கம் நமக்கு இருக்கிறது. இப்ப அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நம்மள வந்து என்ன பண்ணிருக்குது, ஒரு ஜெயில்ல 4 கம்பி உள்ளார நம்ம இருக்கிறோம். சுதந்திர பறவை மாதிரி இல்லாம அந்த சிறையில மாட்டிக்கிட்ட சிறைப்பறவை மாதிரி இப்ப நம்ம எதனால இருக்கிறோம்னா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினாலதான் அளவிட முடியாத துக்கம் கூட இப்ப இருக்கிறது சொல்லி சொல்றாரு. தந்தையின் ராஜ்யத்தில் நாம் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனா சொர்க்கத்துல அப்படியே சுதந்திர பறவை தான் நம்ம. ஆளாளுக்கு ஆத்ம அபிமானி நிலையில இருப்போம். சின்ன குழந்தை கூட அந்த புஷ்பக விமானத்துல ஏஞ்சி அதை இயக்குது. அந்த ஆத்ம சக்தியால அந்த புஷ்பக விமானம் இயங்குது. தானா பறந்து போறாங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்ல குழந்தைங்களை வெளியே விட மாட்டோம். ஒரு வண்டி ஓட்டுறது கூட ஓட்டக்கூடாது. அது வந்து ஒரு டீனேஜ் வந்தாதான் அப்பதான் நம்ம ஓட்டவே விடுவோம் இல்லையா? அங்க பாருங்க, அந்த சின்ன வயசுல அந்த புஷ்பக விமானத்தை யார் வேணாலும் ஓட்டலாம். குழந்தைகள் கூட ஏறி ஓட்டலாம். அந்த மாதிரி பாபாவோட ராஜ்யத்துல எவ்வளவு சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம். சுதந்திரம் என்றால் நாம் எப்போது தூய்மையான தேவதைகளாக ஆகின்றோமோ அப்போதுதான் ராவண ராஜ்யத்துல இருந்து விடுபட்டு விடுகிறோம் சொல்லி சொல்றாரு. உண்மையான சுதந்திரமே நம்ம தேவதையா ஆகும்போதுதான் சொல்லி சொல்றாரு. உண்மையான சுதந்திரம் தந்தை வந்துதான் கொடுக்கின்றார். அந்த காந்தி தாத்தா வந்து தேசத்தந்தை காந்தியடிகள் கொடுத்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் கிடையாது. இப்ப கடவுளே இறை தந்தை, இறை தாத்தா, அவர்தான் வந்து நமக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குறாரு. இப்போது மாற்றானின் ராஜ்யத்துல எல்லாருமே துக்கமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, உலகமே துக்கம்தான், நிம்மதியே கிடையாது யாருக்கும். சுதந்திரம் அடையக்கூடிய யுகம் இந்த புருஷோத்தம சங்கம் யுகம். ஆனா கடவுளே வந்து நம்மள கூண்டு கிளியா இருந்த நம்மள அந்த கூண்டை உடைச்சி வெளியே பறக்க வைக்கிறாரு. சுதந்திரம் அடையக்கூடிய யுகமே இதுதான் சொல்றாரு. ஆங்கிலேயர்கள் சென்று விட்டதால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவங்க நினைச்சுக்கிறாங்க, பிரிட்டிஷை துரத்திட்டோம், இப்ப நம்ம ஜாலியா இருக்கலான்ட்டு. எதுவரை தூய்மையாகவில்லையோ அதுவரை சுதந்திரமானவர்கள் என்று சொல்லவே முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றார். பிறகு அதிகமான தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றார். இப்ப நீங்க வந்து பாபா பேச்சை கேட்டு தூய்மையாகலைன்னா நீங்க சுதந்திரமானவர்கள்னே ஆக முடியாது சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதிகமா தண்டனைகள் வந்து அடைய வேண்டியிருக்கும். பதவியும் குறைஞ்சு போயிடும். வீட்டிற்கு அழைத்து செல்ல இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு. அங்க அனைவருமே சுதந்திரமாக இருப்பாங்க. வீட்டுல நீங்கள் அனைத்து தர்மத்திற்கும் இதை புரிய வைக்க முடியும். நீங்க ஆத்மாக்கள் நடிப்பை நடிப்பதற்காக பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. சுகதாமத்துல இருந்து பிறகு துக்கதாமத்துக்கு வந்துட்டீங்க. தமோ பிரதானமான உலகிற்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி புரிய வைங்க. நீங்கள் எனது குழந்தைகளே தவிர ராவனுடையவர்கள் அல்ல என்றே இப்ப கடவுளே வந்து சொல்றாரு. குழந்தைகளே, இந்த 5 தலை ராவணன், அந்த 10 தலை ராவணன் உங்களை அடிமைப்படுத்திருக்குது. நீங்க ஆனா என்னுடைய குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாரு. நான் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்து விட்டு போயிருந்தேன். நீங்க சொர்க்கத்துல மகாராஜா மகாராணியா தானே உட்கார்ந்துருந்தீங்க. திடீர்னு ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. நீங்கள் உங்களது ராஜ்யத்தில் எவ்வளவு சுதந்திரமா இருந்தீங்க. இப்போது நீங்கள் அங்கு செல்வதற்காக தூய்மையாக ஆகணும். நீங்க எவ்வளவு செல்வந்தராக ஆகுறீங்க. அங்கு செல்வத்திற்கான கவலையே இருக்காது. அங்க வந்து உங்களுக்கு காசு இல்ல, பணம் இல்ல, ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் சொல்லவே முடியாது. சொர்க்கத்துல அவ்வளோ காசு, பணம், மாளிகைகள் எல்லாம் கொட்டி கிடக்கும். கவலையே இருக்காது. ரோட்லயே மண்ணெல்லாம் வந்து கோல்டு தான். மண்ணே எப்படி இருக்குன்னா வைரம், தங்கமால தான் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. ஏழையாக இருந்தாலும் கூட செல்வத்திற்காக கவலையே இருக்காது சொல்லி சொல்றாரு. எல்லாரும் அங்க குஷியா இருப்பாங்க. குஷி இருக்கும். கவலை இங்குதான் ஏற்படுகிறது. இந்த கலியுகத்துல தான் கவலையே இருக்குது. மற்றபடி ராஜ்யத்தில் வரிசைக்கிரமான பதவி இருக்கும் சொல்லி சொல்றாரு. சூரியவம்சி ராஜாக்களை போன்று அனைவரும் ஆக முடியாது. எல்லாரும் லட்சுமி நாராயணா ஆக முடியாது. எந்த அளவிற்கு முயற்சியோ அந்த அளவிற்கு தான் பதவின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இல்ல, இதெல்லாம் நம்ம தாண்டி கடைசி வரைக்கும் பாபா குழந்தையா இருந்து உயிர் மூச்சோட பாபா பாபான்னு சொல்லிட்டே அந்த உயிரை விட்டு நம்ம அந்த உடலை விட்டு பாபா கிட்ட போகணும். அவங்கதான் லட்சுமி நாராயணன் ஆக முடியும். எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு பதவின்னு சொல்றாரு. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம தாண்டி பாபாவே நினைக்கிறோம்ல, அதுவே பெரிய முயற்சின்றாரு. நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் சேவை செய்யக்கூடியவங்க, அயல்நாட்டினர்களுக்கும் நீங்க புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவருமே சகோதரர்கள் அல்லவா, அனைவரும் சாந்தி தாமத்துல இருந்தீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது ராவண ராஜ்யத்துல இருக்கிறீங்க.
நீங்க நம்ம நாட்டுல இருக்கவங்க தான் சொல்லி தரணும் கிடையாது. நீங்க வெளிநாட்டுல இருக்கோம், நீங்க தான் புரிய வைக்கணும். ஏன்னா எல்லாருமே நம்ம கடவுளுடைய குழந்தைகள். எல்லாருமே நம்ம எங்க இருந்தோம்? பரந்தாமத்துல தான் இருந்தோம். ஆனா இப்போது மாயாவோட ராஜ்யத்துல இருக்கிறீங்க. இப்போது வீட்டிற்கு செல்வதற்கான வழி கூறுகின்றோம். தன்னை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு கடவுளே வந்து சொல்றாரு. பகவான் எல்லாரையும் விடுவிக்கிறார் என்று கூறுகின்றனர். சொல்றாங்க இல்லையா வெளியில, கடவுள் தான் லிபரேட்டர், அவர் தான் எல்லாரையும் விடுவிக்கின்றார். ஆனால் எவ்வாறு விடுவிக்கிறார்ன்ட்டு புரிஞ்சுக்கிறதே இல்ல. எல்லாம் பேசுவாங்க, ஆனா கடைசியில கடவுள் தான் துணை. இப்போ டாக்டர்கிட்டே போயிட்டு ஒன்றும் முடியலன்னா டாக்டர் என்ன சொல்லுவாரு? கடவுள் தாங்க இவரை காப்பாற்றணும்னு சொல்லி டாக்டரே சொல்லுவார். அப்போ மனிதனால முடியாத கடவுள் தானே செய்கிறாரு. ஆனால் எப்படி விடுவிக்கிறாருன்ட்டு தெரிஞ்சிக்கவே மாட்றாங்க. குழந்தைகள் சில நேரங்களில் குழப்பமடையும் போது பாபா எங்களை விடுவித்து தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள்னு சொல்றாங்க. பாருங்க, ரொம்ப குழப்பம் வரும்போது ஐயச்சே இந்த வாழ்க்கையை அது இப்போ முடிச்சிக்கலாம், இப்பயே போயிடணும், பாபா என்னை இப்பயே கூட்டு போ பாபான்னு சொல்றாரு. அதாவது பனி மூட்டத்தில் வழி தெரியாத காட்டில் குழப்பம் அடைந்தது போன்று சொல்றாங்களாம். வழியே தெரியறது கிடையாது. பிறகு விடுவிப்பவர் கிடைக்கும் பொழுது வழி சொல்றாரு. இப்போ ஒரு பனி மூட்டத்துல காட்டுல நின்றுட்டு இருக்கிறோம்னா நம்ம குழப்பம் அடைஞ்சு போகும்போது யாரை கூப்பிடுவோம்? கடவுளை தானே கூப்பிடுவோம். அப்ப வழியே நமக்கு தெரியாது. ஆனா எப்ப கடவுளே வழிகாட்டி கிடைக்கிறாரோ அப்பதான் வழி சொல்றாரு. எல்லையற்ற தந்தைக்கும் கூறுகின்றோம், பாபா எங்களை விடுவீங்கள், நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம்ட்டு சொல்றோம். தந்தையை தவிர வேற யாருமே வழி கூற முடியாது. இப்ப கடவுள் தான் வந்து நமக்கு வழியை காட்டுறாரு. இந்த மனிதர்கள் வழியா காட்டுறாங்க. இருக்கிற இருக்கிற பிரச்சனையில எண்ணெயை ஊத்தி பெருசாக்கி விட்டுருவாங்க மனுஷங்க. இதுக்கு நம்ம ஒரு சந்தோஷமா தான் இருப்போம், கடவுளே நம்மளை தேத்தி விடுவாரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? கீழே இறக்கி விட்டு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? மொத்தமா மூடி மேல மண்ணை போட்டு மூடி அது மேல நின்னுக்குவாங்க. நம்மளை எப்படா வந்து புதக்குழியில தள்ளலான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மனுஷங்க பேச்சே கேட்கக்கூடாது. தந்தையை தவிர வேற யாரும் வழி நமக்கு சொல்ல முடியாது. எவ்வளோ சாஸ்திரங்கள் படித்தோம், தீர்த்த யாத்திரையில கூட ஏமாற்றம் அடைஞ்சே வந்தோம் இல்லையா? பக்தி பண்ணி பண்ணி கோயில் கோயிலாக சுற்றி என்ன கிடைச்சிது? நமக்கு ஒன்றும் கிடைக்கல, ஏமாற்றம் தான் சொல்றாரு. ஆனால் பகவானை அறியவில்லை எனும் பொழுது பிறகு எங்கு சென்று தேடுவார்? கடவுளே தெரியலன்னா அப்ப எங்க போய் தேடுவாங்க? இங்க சென்ற வந்து முரளி கேட்டோம், பாபா தான் பேசுறாருன்னு புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் எங்க தான் போய் கடவுளை தேடுவீங்கன்னு சொல்லி அவரே கேட்குறாரு. சர்வவியாபி எனில் பிறகு எப்படி உங்களை சந்திப்பார்? கடவுள் எங்கேயும் எங்க பார்த்தாலும் இருக்கிறாரு. என் வீட்டு பக்கத்துலயும் இருக்கிறாரு, என்னோட வீட்டுல தூண்லயும் இருக்கிறாரு, திரும்பலும் இருக்கிறாருன்னா அப்ப நீங்க எப்படி வந்து என்னை சந்திப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப பாபா வீட்டுல எப்படி வந்து கடவுளே வந்திருக்கிறாரு சந்திப்பீங்க? எல்லா இடத்துலயும் நாயில இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாரு, அப்ப நாயிட்டே போய் பேசிக்கங்கன்றாரு. இது எவ்வளவு ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்றாரு. எவ்வளவு அஞ்ஞான இருள்ல இருக்கிறாங்க. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான். எல்லாரையும் விடுவிக்கிறவர் கடவுள் தான். அதனாலதான் அவரை பார்த்து எல்லாருக்கும் துக்கம் வரும்போது கையை மேல தூக்கி தானே கூப்பிடுறீங்க. கடவுளே எங்க இருக்கிற, வா என்னை காப்பாத்துன்ட்டு. அப்ப மேலதானே இருக்கிறாரு, அப்புறம் இங்கேயே இருக்கிறாருன்னு சொன்னா என்னதான் அர்த்தம்? எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருத்தர் தான். அவர் வந்துதான் குழந்தைகளாகிய உங்களை அஞ்ஞான இருளிலிருந்து விடுவிக்கிறார். அவரு தான் இப்ப ஞானம் வந்து இப்ப கொடுத்து அந்த அஞ்ஞானம் இருளை விடுவிக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு இப்படிலாம் யார் சொல்லுவாங்க? கடவுளே வந்து சொல்றாரு. இதே நம்ம செல்ல குழந்தைகள் சொல்ல முடியுமா? அவர் தான் சொல்றாரு, செல்ல குழந்தைன்னு சொல்றாரு பாருங்க. அதனாலதான் எல்லாருக்கும் பிடிக்குது. இந்த முரளிய கேட்கும் போது எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது? செல்ல குழந்தைன்னு எனக்கு கடவுளே வந்து சொல்றாரு. யார் இந்த மாதிரி சொல்ல முடியும்? தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு தந்தை கிடைத்து விட்டார், ஆகையால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அப்பாவே கிடைச்சிட்டாரு, அப்பா கூடவே இருக்கிறாரு, எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அவரது வழிபடி நடந்து எல்லையற்ற புத்திசாலியாகி குஷி குஷியாக அனைவரையும் முன்னேற்றுவதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். பாபா சொல்படி நடந்து புத்திசாலி ஆகணும். மனுஷங்க சொல்படி கேட்டனா அவ்வளவுதான், முட்டாளாக்கி நம்மளை ஓரமா உட்கார வச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கடவுள் தான் வந்து நிப்பாரு. அவங்க யாரும், மனுஷங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புத்திசாலி ஆகுங்க, குஷி குஷியா ஆகுங்க. எல்லாரையும் முன்னேற்றத்திற்கு கருவியா உங்களதான் வச்சிருக்கிறேன்றாரு. நீங்க எதுக்கு சோர்ந்து போய் உட்காருறீங்க? கடைசியில உங்க காலில் தான் எல்லாரும் வந்து விழுவாங்க. எல்லாருக்கும் நீங்க தான் நானும் சொல்ல போறீங்கன்றாரு. 2வது பாயிண்ட், யம தூதுவரின் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் தூய்மையாக ஆகணும்.
இப்போ நம்ம யமதூதோட தண்டனையிலேருந்து இந்த இந்த இவ்வளோ நாள் நம்ம பயப்பட்டது எதுக்கு? மரணத்துக்கு தான். இப்போ மரணத்தையே நம்ம வெல்ல போகிறோம். நம்ம ஏன் பயப்படணும்? உடலை விட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே பாபா பாபாட்ட போக போகிறோன்ட்டு சந்தோஷமாக போக போகிறோம். இப்போ உலகத்தினர் கதறுவாங்க, கத்துவாங்க, ஐயோ ஐயோன்ட்டு. நம்ம ஆஹா ஆஹான்ட்டு உடலை விட்டு போக போகிறோம். அந்த தண்டனையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. மற்றும் உண்மையான சுதந்திரம் அடைவதற்கு அவசியம் தூய்மையாகணும். தூய்மையானா ஈஸியாக போயிடலாம் பாபா கிட்ட. வருமானத்திற்கு ஆதாரமே ஞானம் தான். அந்த ஞானத்தை டெய்லி கேளுங்க. அது மூலமாக தான் உங்களுக்கு காசே வரப்போகுது. காசு பணமே 21 பிறவிக்கு மற்றும் எடுக்க போற எல்லா பிறவிக்கும் எப்படி வருது வருமானம்? இதோட ஆதாரத்துல தான் சொல்லி சொல்றாரு. இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம் ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தியினால் தவறை சரியாக மாற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம் நிறைஞ்சுதான் இருக்கும். முன்னாடி கூட இவ்வளோ பிரச்சனை வராது. பிகே ஆன பிறகுதான் 1008 குழப்பம் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கெட்டதை கூட நல்லதா மாற்றணும். எனக்கு இது நடக்குதா? இது நல்லதுக்கு தான் நடக்குது. கண்டிப்பா இந்த இந்த நொடி இந்த நிமிஷம் டிராமால நடக்குது எல்லாம் என் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு எப்படி மாத்திக்கணும்? ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தி மூலமா தவற கூட சரியாக மாற்றக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாவா ஆகிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. ஞானமே ஒளியும் சக்தியும் என சொல்லப்படும். நமக்கு பாபா இப்ப வந்து புத்தியில தான் கைய வைக்கிறாரு. புத்தியை தான் மாத்துறாரு. புத்தியில இந்த ஞானத்தை போடுறாரு. இந்த ஞானம் தான் நம்ம ஆத்மாவுக்கு ஒளியும் சக்தியுமா சொல்லப்படுது. எங்கே ஒளி இருக்குதோ, எங்க லைட் இருக்குமோ என்ன ஆகும்? எங்க வெளிச்சம் இருக்குதோ இது சரி, இது தவறு, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது என மேலும் தவறென புரிபவர் தவறான கர்மம் அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசப்பட மாட்டார் சொல்லி சொல்றாரு. எங்க இப்ப லைட் எரிஞ்சதுன்னா நமக்கு வந்து அங்க இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியும் இல்லையா? இதே லைட் எரியலன்னா ஒரே இருட்டா இருக்கும், என்னன்னே புரியாது, ஒரே கும்மிருட்டா இருக்கும். அது மாதிரிதான் இப்ப பாபா நமக்கு லைட் எரிய வச்சுட்டாரு, ஒளி கொடுத்துட்டாரு ஆத்மாவுக்கு. எங்க ஒளி இருக்குதோ வெளிச்சம் இருக்கிற இடத்துல இது சரி, இது தவறு, இது இருள், இது வெளிச்சம், இது வீணானது, இது சக்தியானது என நம்ம புரிஞ்சுக்கிறோம். தவறான புரிவர் தவறான கர்மம் செய்யறாங்க அல்லது தவறான எண்ணங்களுக்கு வசப்பட மாட்டார் சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கு ஞானம் இருக்குதோ அவங்க தவறான கர்மங்களுக்கு வசப்பட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலியா இருப்பாங்க. ஞானமே வடிவானவர் இப்படி நடந்திருக்க வேண்டும் என்பது கூறாமல் இருப்பார். யாருக்கு புத்தியில ஞானம் கரெக்டா இருக்குதோ அவங்க என்ன சொல்லுவாங்க? டிராமால இப்படி நடந்துடக்கூடாது, இப்படிதான் நடந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது டிராமா. ஞானம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? பாபா சொல்லியிருக்கிறாரு, இந்த இது வந்து ஒரு நாடகம், இதுல ஒரு குருவி பறந்து போனா கூட இந்த டிராமால இந்த குருவி அடுத்த 5000 வருஷத்துக்கு பிறகு அதே குருவி தான் பறந்து போகும்னு சொல்றாரு. அப்ப என்ன நம்மளால மாத்த முடியும்? நடந்து முடிஞ்ச விஷயங்களை இப்படி நடந்துடக்கூடாது, இப்படிதான் நடந்திருக்கணும்னு நம்ம பேசணும்னா நம்ம அஞ்ஞானி. ஞானி எப்படி பேசுவாங்க? இப்படி நடந்திருக்க வேண்டும்ட்டு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவரிடம் தவறையும் சரியென மாற்றிவிடும் சக்தி இருக்கும். யார் ஞானியோ பாபாவோட ஞானத்தை நல்லா புத்தியில ஏத்திருக்கிறாங்களோ அவங்களால தவற கூட சரியென மாற்றிவிடும் சக்தி அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அவங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் நல்லதுன்னு நினைச்சுக்குவாங்க. எனக்கு இது நடந்தது கரெக்டு தான், இதன் மூலமா எனக்கு நல்லது நடந்திருக்குதுன்ட்டு நினைச்சுக்குவாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட சரி நான் இப்ப எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது, நான் படுத்துக்கிட்டே பாபாவை நினைச்சு பூமி பந்துகுலா சக்தி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அது மாதிரி என்ன வாழ்க்கையில என்னை திட்டுறாங்களா, என்னோட பழைய கணக்கு வழக்கு முடியுது. பிரம்மா பாபா அவருக்கு இருமல் வந்துச்சா, என் கணக்கு வழக்கு முடியுது, கர்ப்ப போகு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாராம். குஷியா டான்ஸ் ஆடுவாராம். ஆஹா இதன் மூலமா கர்ம கணக்கு முடியுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாராம். அது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே டிராமா பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இது என் வாழ்க்கையில நடக்கிறது கரெக்டு தான். இப்போ யாரோ என்னை வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சரி இது ஏதோ பழைய கணக்கு வழக்கு, நான் வாங்கணும்னு இருக்குது, நான் வாங்கிறேன்ட்டு அதை தவற கூட சரியா மாட்டிட சக்தி அவங்கள்ட்ட இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி ஞானம் நிறைந்த ஆத்மாவா ஆயிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. ஸ்லோகன்: எவர் ஒருவர் எப்போதும் தனக்கும் பிறருக்கும் நன்மையே விரும்புவராக நல்ல சிந்தனையாளராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வீண் சிந்தனையில இருந்து விடுபட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு யார் நினைக்கிறாங்களோ நல்ல சிந்தனையாளராகிறாங்களோ அவங்க புத்தியில என்ன இருக்காது? அந்த வேஸ்டே இருக்காது. வீண் சிந்தனையில இருந்து விடுபட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி தாமா. நன்றி பரிவாரம்.